ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் கொள்ளு வச்சு ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொள்ளு வந்து நம்ம வேறு வேறு ரெசிபி மூலமாக நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கொள்ளு சுண்டல் கூட நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சும் முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணும். ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் கொள்ளு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு ரசம் வைக்கிறதுக்கோ இல்லை சூப்புக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கொள்ளு மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொள்ளு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம நல்லா சாஃப்டாக வேக வச்சதுனால டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதோட இந்த கொள்ளும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். அந்த தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தான சுவையான கொள்ளு சுண்டல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.